இனிய காலை வணக்கம். இது உங்கள் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் தினந்தோறும் 8 மணிக்கு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஆங்கில மாதம் 24ஆம் தேதி, தமிழ் மாதம் புரட்டாசி 8, வியாழக்கிழமை, வளர்பிறை அஷ்டமி திதி, மூல நட்சத்திரம், சௌபாக்கியம், நாமயோகம், பத்தரை கரணம் ஆகிய சுபதினத்தில் முதலில் உங்களுடைய 12 ராசி பலன்களை நாம் பார்த்து விடுவோம். நேரில் இன்றைய தினம் மேஷராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில், செய்தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு எல்லா வகை வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். பரணியில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும். ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம் அதிகரிக்கும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக தேரும். மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை. கவனக்குறைவு காரணமாக ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வெளித்தகவல், வெளிவட்ட தகவல், வேலை விஷயங்கள் ஏதாவது அப்ளை பண்ணவங்களுக்கு அல்லது வேலை ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய இருப்பு லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சலும் மனசோர்வும் ஏற்படும். எனவே நீங்கள் உங்களுக்கு நீங்களே தன்னை அடிக்கடி பிரிஸ்க் பண்ணிக்கோங்க. ஸோ பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசினரை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் உங்கள் குடும்பத்தாருக்கு யாருக்கா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கியில் முதலீடுகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கும் சூழ்நிலை உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் யாவும் என்று நிறைவேறும். கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் இன்று காரியங்களில் வெற்றி அடையும். அதற்கு சற்று கவனம் மட்டும் தேவை. உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியவை யாவும் வெற்றிகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். சிறு கவனம் மட்டும் தேவை. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ப்ரமோஷன் அல்லது ஒரு கூடுதல் பொறுப்பு இது போன்றவற்றை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசினரை பொறுத்த வரைக்கும் எல்லா முயற்சிகளும் இன்று உங்களுக்கு கடும் முயற்சிக்கு பிறகு, கடும் விரக்திக்கு பிறகு, சிறு தோல்விகளுக்கு பிறகு வெற்றியடையும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும். சற்று கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசினரை பொறுத்த வரைக்கும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லா முயற்சிகளும் சிறு தடுமாற்றத்துக்கு பிறகு வெற்றியடையும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக நல்ல அங்கீகாரம், உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனத்தடுமாற்றம், எண்ண ஓட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக அன்பும் மேன்மையும் கிடைக்கும். அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமும் படபடப்பும், சிந்தனை தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அப்பாவுக்காக செலவுகள் அதிகம் செய்யக்கூடிய நிலை உண்டாகும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக பாக்கி இருந்த உங்களுடைய பணம் திரும்ப உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க. தேவையில்லாத ஏதாவது சிராய்ப்பு உராய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மூலமாக, நண்பர்கள் மூலமாக நல்ல அங்கீகாரம், உறவுகள் மேம்படும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உறவினர்களால் சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு உண்டாகலாம். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தைரியம் ஏற்படும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு எதையும் புதிதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பூரட்டாதியில் பிறந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுடைய தனலாபம், பண வரவு அதிகரிக்கும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற வேலைகளில் கவனம் செலுத்தக்கூடாது. இன்றைக்கி உங்களுடைய டைம் நிறைய வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் நாளைக்கு அறிபறியாக தப்பாக செஞ்சுருவீங்க. ஸோ இன்றைக்கே நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை இன்றைக்கே செஞ்சுருங்க. இன்றைக்கி இரவு செய்ய வேண்டிய வேலையை மதியமே செஞ்சு முடிச்சுருங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக சிறு மன கஷ்டங்கள், குழந்தைகளுக்கு உடல்நலங்கள் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளுக்கு ரேவதியில் பிறந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் நல்ல ஆர்வங்கள் ஏற்படும். நேரில் இன்றைய தினத்துடைய சிறப்புகள் பார்த்துவிட்டோம். இன்றைய தினத்துடைய விசேஷங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு ஆஸ்வின மாதத்தினுடைய சுத்த அஷ்டமி. ஸோ இன்று சந்திரமானப்படி இன்று துர்காஷ்டமி. வளர்ப்பிறையில் வருகின்ற ஆஸ்வின மாதத்தினுடைய அஷ்டமி தான் துர்காஷ்டமி. இன்று ஒளி பொருந்திய அஷ்டமி. இன்று துர்க்கையை வழிபட ராகு தோஷங்கள் உங்களுக்கு விலகும், உங்களுக்கு நல்லதாக வரும். இன்று மகா அஷ்டமி கூட. நவராத்திரி விழாவில் நடைபெற்று வருகின்ற அஷ்டமி, மகாஷ்டமி. ஸோ இன்று பராசக்தி நரசிம்ம சுவாமிக்கு பெயருடன் உக்கர ரூபத்துடன் இன்று காட்சியளிப்பார்கள். இன்று நீண்ட காலமான எதிரிகள், தொந்தரவுகள் இருப்பவர்கள் நரசிம்ம மற்றும் காளி வழிபாடு செய்ய விரோதிகள் உங்களை விட்டு அகழ்வார்கள். இது ஜோதிட பஞ்சாங்க விதி. நேரில் சிறப்புகளை பார்த்தோம். இன்றைக்கி என்னெல்லாம் செய்யணும்ன்றதை பார்த்தோம். ஆன்மீக தகவல்
தொடர்ந்து இன்றைய தினத்துடைய 2 கேள்வியாளர்களுக்கும் ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவலை பார்ப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் வைத்தியநாதன். 4 ஏப்ரல் 1991 அச்சங்குட்டம் தென்காசி மாவட்டத்தில் பிறந்திருக்கார். காலை 9:30 எனக்கு இந்த 2 ஆண்டு ராகுகேது பயிற்சி எந்த மாதிரி இருக்கும், எனக்கு ராகுகேது பயிற்சியால் தொழில் வளங்கள் எப்படி இருக்கும் என்று 2 கேள்விகளை கேட்டிருக்காரு. ஸோ இவருடைய கேள்விக்கான பதில் என்னென்னா, உங்களுக்கு ராகுகேது பயிற்சி உங்களுடைய அம்மாவுக்கு உடல்நலத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் லக்னம் ரிஷப லக்னம். லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் எந்த விதமான ராகு கேதுவால தொந்தரவுகளும் இல்லை. மாறாக இந்த செப்டம்பருக்கு பிறகு குருவும் சனியும் உங்களுடைய கோச்சார சனியுடன் கோச்சார குரு சேர்கிறார். உங்களுடைய ஜனனகால சனியுடன் கோச்சார குரு சேர்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே லக்கணத்துக்கு 10 குடையவர் மீது எந்த விதமான கிரகத்தினுடைய பார்வைகளும் இல்லை. இது ஒரு சுபமான விஷயங்கள் கிடையாது. ஸோ வருகின்ற கோச்சார பார்வை சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, என்ற 2வது கேள்வியாளர் பெயர் வையாபுரி, தருமபுரியிலிருந்து அனுப்பிச்சிருக்காரு. 14 ஜனவரி 1996. ஸோ ரிஷப லக்கணம், துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம். ராகுகேது ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது, என்னுடைய லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்றீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்களுடைய கேள்வியெலாம் சிறப்பாக இருக்குது. ஆனால் டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் டைம் ஆஃப் பர்த்தே கொடுக்கல. ஸோ அதனால் இது ஸ்கிப் ஆகுது. அடுத்த முறை வேறு யாராவது அனுப்புகிறவங்க டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க. ஸோ உங்களுடைய லக்னத்துக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது லக்னத்திற்கும் ராசிக்கும் இந்த ராகுகேது பயிற்சி தொழில் ரீதியான பொருளாதாரத்துக்கு டெவலப்மெண்ட்டும், மன ரீதியான அக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தைகள், குட்டிகள், இப்படி அக வாழ்க்கைக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.